ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமான சம்பிரதாயங்கள், சடங்குகள் செய்வாங்க. ஒன்னொன்னுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா? அப்படி ஒவ்வொரு சம்பிரதாயமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்பினையை சொல்லி கொடுக்கறதாவும் இருக்கும். அந்த மாதிரி பண்டரிபுரத்துல பண்டரிநாதனுக்கு நிறைய பட்டாடைகள்லாம் அணிவிப்பாங்களாம். அப்படி பட்டாடைகள்லாம் அணிவிக்கும் போது கூடவே ஒரு சாதாரண நூலாடை, ஒரு அங்கவஸ்திரமும் சாத்துவாங்களாம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்கிறாங்க. பண்டரிபுரம் பாண்டுரங்கனை நினைத்து நம்ம மனமுருக பிரார்த்தனை பண்ணினால் உடனடியாக அருளக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட பண்டரிபுரத்துல பட்டாடைகளுக்கு நடுவே ஒரு சாதாரண அங்கவஸ்திரம், நூல் அங்கவஸ்திரத்தை சாத்துறதுக்கான கதையோ அல்லது காரணமோ என்னவா இருக்க முடியும்னு தான் இன்னைக்கு பேச போறோம். மதுரா நகர் மன்னர் ஒருத்தர்கிட்ட அமைச்சரா இருந்தாராம் திரிபுர சுந்தரர் அப்படிங்கிறவர். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஒரு தெய்வ பக்தி உண்டு திரிபுர சுந்தரருக்கு. ஒரு காலகட்டத்துல இந்த உலக இன்பங்கள் எதுவுமே நிலையானது கிடையாது, பகவான் மட்டுமே நிலையானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அதனுடைய விளைவாக அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? தன்னுடைய பதவியை துறக்கிறார். அதோட நிக்கல, தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் ஏழை எளியவர்களுக்கு தானமா கொடுத்துடுறார். ஒரு யாசக பாத்திரத்தோட தன்னுடைய மனைவியோடையும் திருத்தலை யாத்திரைக்கு புறப்பட்டுடுறார். 2 பேருமாக ஊர் ஊராக வீதி வீதியாக பகவானினுடைய புகழை பாடி யாசகம் செய்து அதுல கிடைச்சதை வச்சு வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க பண்டரிபுரத்துக்கு வராங்க. பண்டரிபுரத்துக்கு வந்தவொடனே அந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த பண்டரிபுரத்து பாண்டுரங்கனை பார்க்கறதே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கேயே தங்கி பாண்டுரங்கனினுடைய மகிமையை சொல்லி கதா காலக்ஷேபம் பண்ணிட்டு வராங்க. திரிபுர சுந்தரரும் அவருடைய மனைவியும் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துட்டு ஊர் ஊராக தல யாத்திரைக்கு போய் தங்களுடைய அந்த வாழ்நாளை நடத்திட்டு வராங்க. அங்க யாசகம் பண்றாங்க. அதுல இருந்து வரக்கூடிய அந்த சொற்ப வருமானத்தை வச்சு அவங்க தங்களுடைய ஜீவிதத்தை நடத்துறாங்க. அப்படி அவங்க பண்டரிபுரத்துக்கு வராங்க. அங்கேயே தங்கி பாண்டுரங்கனினுடைய மகிமையை எல்லாம் சொல்லி கதா காலக்ஷேபம் பண்ணிட்டு வராங்க. மக்கள் அவங்கள திரிபுரதாசர்னு சொல்றாங்க. திரிபுர சுந்தரர் திரிபுரதாசராயிறார். இந்த நிலைமையில ஒரு நாள் பாண்டுரங்கனுக்கு சாத்தப்பட்ட ஆடைகள் எல்லாமே பழசாயிடுச்சு. அதனால ஊர் முக்கியஸ்தர்கள், செல்வந்தர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பாண்டுரங்கனுக்கு நல்ல பளபளபளான்னு பட்டாடைகள்லாம் காணிக்கையா செய்யணும். அவருக்கு இருக்கிற அத்தனை துணியுமே பழசா இருக்குங்கிறதுனால புதுசா நிறைய துணிகள் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக விசேஷ பூஜை ஒன்றும் நடத்துறாங்க. தகவல் தெரிஞ்சவங்க நிறைய பேர் பட்டாடைகளை பாண்டுரங்கனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க. நிறைய செல்வந்தர்கள் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திரிபுரதாசருக்கும் ஒரு ஆசை வருது, நாமளும் ஒரு ஆடையை வாங்கி பாண்டுரங்கனுக்கு கொடுக்கணும் அப்படின்னுட்டு. ஆனா அவர்கிட்ட தான் காசு கிடையாதே. அவரே யாசகம் பண்ணி தானே தன்னுடைய ஜீவிதத்தை நடத்துறாரு. இப்ப அவர் என்ன பண்ணினார்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இந்த பிக்ஷை பாத்திரத்தை தவிர, அந்த யாசக பாத்திரத்தை தவிர என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ணவர் அந்த பாத்திரத்தையும் வித்துடுறார். வித்துட்டு அதுல கிடைச்ச காசை வச்சு ஒரு சாதாரண நூல் அங்கவஸ்திரத்தை வாங்குறார். இதை கொண்டு போய் அந்த அர்ச்சகர்கள்கிட்ட கொடுக்குறார். அவங்க எடுத்துப்பாங்களா? அந்த அர்ச்சகரோ செல்வந்தர்கள் கொடுத்த பட்டாடைகள்லாம் வாங்கி சுவாமிக்கு சாத்துறாரே தவிர இவர் கொடுத்ததை வாங்கி தூக்கி போட்டுடுறார். அவருடைய நிலைமையும் இருக்கு, செல்வந்தர்கள் கொடுக்கறது தானே முதல்ல போட முடியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு ஒரே வருத்தம், அடடா நம்மளே கஷ்டப்பட்டு ஒன்று வாங்கி பாண்டுரங்கனுக்கு சாத்தி அதை அழகு பார்க்கலாம், மனசுக்கு சந்தோஷப்படலாம்னு நினைச்சோமே, ஆனா அதை இப்படி வாசல்ல விசிறி எரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு உனக்கு ஒரே வருத்தம். திரிபுரதாசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மன வருத்தத்தோட அவர் கிளம்பிடுறார். அன்னைக்கு ராத்திரி என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால அந்த அர்ச்சகர் அந்த சன்னதியிலே படுத்து தூங்கிடுறார். அந்த கோவிலுக்குள்ளவே படுத்து தூங்கிடுறார். திடீர்னு பார்த்தா சன்னதிக்குள்ளர குளிர் காத்து வீச ஆரம்பிக்குது. பண்டரிபுரத்துல பண்டரிநாதருக்கு புது ஆடைகள்லாம் வாங்கணும்னு செல்வந்தர்கள் நிறைய வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. திரிபுரதாசருக்கும் ஆசை. அதனால தங்கிட்ட இருந்த அந்த பிக்ஷை பாத்திரத்தை வித்து அதுல கிடைச்ச காசை வச்சு ஒரு நூல் அங்கவஸ்திரத்தை சாத்தணும்னு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆனா செல்வந்தர்கள் கொடுக்கக்கூடிய பட்டாடையை தானே சாத்தணும், வர வழி இல்லையே. அதனால அதை சாத்திட்டு இந்த நூலாடையை தூக்கி வச்சிடுறாரு ஓரமா அர்ச்சகர். அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுதுன்னா, ரொம்ப அதிகமான வேலை இருந்ததுனால கோவில்லையே படுத்துடுறாரு அர்ச்சகர். திடீர்னு ஜில்லுன்னு காத்தடிக்குது. என்னடா இது, சன்னதிக்குள்ள இப்படி சில்லுன்னு காத்தடிக்குதே அப்படின்னு அவருக்கு தூக்கம் கலைஞ்சு விழிச்சவர் ஒரே குழப்பம். கர்ப்ப கிரகத்துல பாண்டரங்கனினுடைய விக்கிரகமானது குளிர நடங்குற மாதிரி நடுங்குது. பார்த்தோன்னே அவருக்கு ஒரே திகைப்பு. என்னடா இது, பாண்டரங்கனுடைய அந்த விக்கிரகமானது இப்படி நடுங்குதேன்னு பயந்து போய் ஊர் மக்களை எல்லாம் கூட்டிட்டு வர்றார். இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டு திரிபுரதாசரும் அங்க வர்றார். பகவானினுடைய திருமேனி நடுங்கிறத பார்த்து கூடியிருந்த எல்லாரும் வீட்டில் இருக்கிற
உயர்ந்த சால்வைகளையும் கம்பளிகளையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க இதை போத்துங்க, இதை போத்துங்க, எல்லாத்தையும் வாங்கி போத்துறாரு அர்ச்சகர். இந்த குளிர் நின்னபாடு இல்லை, நடுக்க நின்னபாடு இல்லை. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காலத்திலையும் நடந்தது இல்லையே, இப்படி நடுக்க நிக்கவே இல்லையே அப்படின்னுட்டு. அப்ப திடீர்னு கருவறையிலிருந்து ஒரு அசரீரி கேக்குது. பண்டரிபுரத்துல பாண்டரங்கனினுடைய அந்த சிலை கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகமானது குளிர்ல நடுங்குது. மக்கள் எல்லாம் எவ்வளவோ உயர்ந்த பட்டாடைகளும் போர்வைகளும் கொண்டு வந்து போத்துறாங்க. அந்த நடுக்கம் நின்னபாடு இல்லை. எல்லாருக்கும் ஒரே பயம், என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குழப்பமான சூழல்ல கர்ப்பகிரகத்துல இருந்து ஒரு அசரீரி வாக்கு கேக்குது. யார் ஒருத்தன் என் மேல் கொண்ட மாசற்ற அன்பால் ஒரு சின்ன துரும்ப கூட காணிக்கையா கொடுக்கறானோ அது என்னுடைய மனதை குளிர்விக்கும். அப்படி என்னுடைய பக்தன் திரிபுரதாசன் அன்பு காணிக்கையாக ஒரு அங்கவஸ்திரம் கொடுத்தான். ஆனா நீங்க அதை அலட்சியப்படுத்தி அவனை அவமானப்படுத்திட்டீங்க. அதனால்தான் என்னுடைய உடம்பு நடுங்குது. அவர் அன்போட கொடுத்த அந்த வஸ்திரத்தை என்னுடைய திருமேனியில போர்த்துங்க, எல்லாம் சரியாயிடும் அசரீரி வாக்கு சொல்லுது. தன்னுடைய தவறை உணர்ந்தாங்க எல்லாரும் திரிபுரதாசரையினுடைய கால்கள் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அவர் வாங்கிட்டு வந்த அந்த நூல் ஆடை அங்கவஸ்திரத்தை எங்க வச்சிருக்கோம்னு தேடி எடுத்து அத அந்த திருமேனியில சாத்தினாங்களோ இல்லையோ, பகவானினுடைய நடுக்கம் சட்டுன்னு நின்னுடுது. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான பக்தர் திரிபுரதாசர். அவருடைய அந்த அன்பு காணிக்கையினுடைய அடையாளமாக தான் இன்னைக்கும் பண்டரிபுரத்துல பகவானினுடைய திருமேனியில சாதாரண ஒரு நூல் அங்கவஸ்திரம் சாத்துறதாக சொல்றாங்க. அதனால பகவானுக்கு நம்ம விலை உயர்ந்த வஸ்துக்களைத்தான் காணிக்கையாக கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. மனதார மனதினுடைய முழுமையான பக்தியோடையும் அன்போடையும் நம்ம என்ன கொடுத்தாலும் பகவான் ஏத்துப்பாருங்கிறது தான் இந்த ஒரு சம்பிரதாயமானது சொல்ல வரக்கூடிய விஷயமே. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.